எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். நாட்டின் புதிய குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட CP ராதாகிருஷ்ணன் வரும் 12ஆம் தேதி பதவியேற்பு. நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட CP ராதாகிருஷ்ணனுக்கு பிரதமர் ராஜ்நாத் சிங் நேரில் வாழ்த்து. ஜனநாயக நாட்டிற்கான தனது கடமைகளை CP ராதாகிருஷ்ணன் நிறைவேற்றுவார் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் நம்பிக்கை. திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் 1 டிரில்லியன் பொருளாதார இலக்கை எட்டுவோம். முதலமைச்சர் MK ஸ்டாலின் உறுதி. திமுக அரசு ஒரு பித்தலாட்ட அரசு என EPS கடும் விமர்சனம். வெளிநாட்டு பயணம் குறித்து பொய்யான தகவல்களை முதலமைச்சர் தருவதாகவும் சாடல். தாவேகா தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா லண்டனில் இருந்து தமிழகம் திரும்பினார். விஜயுடன் பரப்புரையில் பங்கேற்க உள்ளதாகவும் தகவல். இனி விரிவான செய்திகள். புதிய குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள CP ராதாகிருஷ்ணன் வரும் 12ஆம் தேதி பதவியேற்கிறார். நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். நேற்று நடைபெற்ற தேர்தலில் 452 வாக்குகளை பெற்று ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள CP ராதாகிருஷ்ணனுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பொது வாழ்வில் ராதாகிருஷ்ணனுக்கு இருக்கும் நம்பிக்கை நாட்டை முன்னோக்கி அழைத்துச் செல்வதில் பெரும்பங்கு வகிக்கும் என குடியரசுத் தலைவர் தெரிவித்திருக்கிறார். புதிய குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசு அமைப்பு மற்றும் நாட்டின் ஜனநாயக கொள்கைக்கான தனது கடமைகளை CP ராதாகிருஷ்ணன் உறுதியுடன் நிறைவேற்றுவார் என நம்புவதாக முதலமைச்சர் தனது X தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதேபோல எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த சுதர்சன் ரெட்டி தனது தோல்வியை ஒப்புக்கொள்வதாக அறிவித்திருக்கிறார். ஜனநாயகத்தில் வெற்றி மட்டுமல்ல, தோல்வியையும் ஏற்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். தனது சித்தாந்த ரீதியிலான போராட்டத்தை கூடுதல் பலத்துடன் தொடர்வேன் என்றும் சுதர்சன் ரெட்டி கூறியுள்ளார். நேற்று நடைபெற்ற தேர்தலில் சுதர்சன் ரெட்டிக்கு 300 வாக்குகள் கிடைத்தன. இந்தியா கூட்டணியில் 315 MPக்கள் உள்ள நிலையில் சுதர்சன் ரெட்டிக்கு 300 வாக்குகள் மட்டுமே கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் 1 டிரில்லியன் பொருளாதார இலக்கை நிச்சயம் எட்டுவோம் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். தமிழகத்திற்காக பெறப்படும் முதலீடுகளால் பொருளாதார கட்டமைப்பு வலுப்பெறும் என்றும் 1 டிரில்லியன் என்ற பொருளாதார இலக்கு நிச்சயம் எட்டப்படும் என்றும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். திமுக அரசு ஒரு பித்தலாட்ட அரசு என EPS விமர்சித்திருக்கிறார். திமுக ஆட்சியில் துவங்கப்பட்ட தொழில் முதலீடுகள், உருவாக்கப்பட்ட வேலைவாய்ப்புகள், புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் உள்ளிட்டவற்றை வெள்ளை அறிக்கையாக வெளியிடாதது ஏன் என்று அவர் X தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த விஷயத்தில் திமுக அரசு பொய்யான புள்ளி விவரங்களை அள்ளிவிட்டு மக்களை ஏமாற்றுவதாகவும் EPS சாடியுள்ளார். முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டால் மட்டும் விளங்கிவிடுமா என TRB ராஜா காட்டமாக தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் MK ஸ்டாலின் முன்பு பயணித்த நாடுகளுடன் போடப்பட்ட 36 ஒப்பந்தங்களில் 12 ஒப்பந்தங்கள் உற்பத்தி நிலையை எட்டிவிட்டன என்றும் 11 நிறுவனங்களின் நில எடுப்பு உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும் TRB ராஜா விளக்கமளித்திருக்கிறார். சமூக நீதியில் அக்கறை இருந்தால் திமுக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என அன்புமணி கூறியுள்ளார். கர்நாடகாவில் 2வது முறை சாதிவாரி கணக்கெடுப்பு தொடங்குவதை தனது X தளத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் இதுவரை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முயற்சி செய்யாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். 3 முறை வாய்ப்பு கிடைத்தும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த திமுக அரசு தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அரசியலில் பரபரப்பு கருத்துக்களை அதிரடியாக தெரிவிக்கும் சீமான் அவ்வப்போது சினிமா குறித்த கருத்துக்களையும் கூறி வருகிறார். மதராசி படத்தின் சண்டை காட்சிகள் ஆங்கில படத்துக்கு இணையாக உள்ளது என சீமான் பாராட்டியுள்ளார். இது சிவகார்த்திகேயனுக்கு இன்னொரு பரிமாணம் என்றும் அவர் கூறியுள்ளார்.
மேலும் ஆக்ஷன் படத்திற்குள் ஒரு நல்ல காதலையும் இணைத்து சொன்ன விதம் புதிதாக இருந்தது என்றும் கருத்து சொல்லியிருக்கிறார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பிற்பகல் 1 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.